ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே இந்த மாதிரி இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்க. எப்படா வந்து கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. நானும் உங்களை மாதிரி தான் இந்த பேஜை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஆனால் இன்னுமே ரிலீஸ் ஆகலை. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, எப்படி இதில் நான் செலக்ட் ஆகலையான்னு கண்டுபிடிக்கிறது, கால் பண்ணுவாங்களா, மெயில் அனுப்பிச்சுடுவாங்களா கேட்டிருந்தாரு. கால் மெயில் எதுவுமே அனுப்பிச்சுட மாட்டாங்க, எல்லாமே வெப்சைட்டில் தான் வரும். அதை பார்த்து தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கட் ஆஃப் மார்க் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்தெந்த கம்யூனிட்டிக்கு என்ன கட் ஆஃப் மார்க்கு அப்படின்ட்டு ப்ரியாரிட்டி இருக்கான்னா அதுக்கு தனியாக ஒரு கட் ஆஃப் மார்க் இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி தான் இருக்கும். இது வந்து டைப்பிஸ்டிக் உள்ளது. இதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், வாட்ச்மேனு, பைலிஃப் எல்லாத்துக்குமே தனித்தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஜென்ரல் கேட்டகரி, கம்யூனிட்டி வைஸ் எல்லாம் என்ன கட் ஆஃப் மார்க் இருக்கும் அப்படின்ட்டு இதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் உள்ள மார்க்குக்கும் அதிகமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் அப்படின்னு தான் அர்த்தம். அது எப்படி பார்க்கலான்னா, எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து வெப்சைட்டில் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதில் யார் யார் வந்து ஷார்ட் லிஸ்டடாக இருக்காங்க அவங்களோட நேமும் இருக்கும். இதில் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பரு, நேமு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. அவங்க வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும். அது வந்து தனியாக ஒரு ஹால் டிக்கெட் வந்து நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். சேம் இதே வெப்சைட்டில் வந்து ஹால் டிக்கெட் வந்து நம்ம எப்படி ரிசல்ட் பார்க்குறோமோ அது மாதிரி நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த ஹால் டிக்கெட்டில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வந்து எங்கே நடக்கும் ப்ளஸ் டேட்டு, டைம் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ராக்டிக்கலில் என்னென்ன செய்ய சொல்லுவாங்க அப்படின்னு இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து போட்டிருந்தாங்க. அது என்னென்னு இப்போ வந்து பார்ப்போம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ப்ராக்டிக்கல் வந்து மொத்தமாக 70 மார்க்கு. இதில் குறைஞ்சபட்சம் வந்து 28 மார்க்காச்சும் வந்து எடுத்துருக்கணும். ப்ராக்டிக்கல் என்னென்ன செய்ய சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை பராமரித்தல், சுகாதாரம், அதாவது வீட்டை எப்படி க்ளீனாக வச்சுப்போம் அதுக்கு வந்து அங்கே வந்து ப்ராக்டிக்கல் செய்ய சொல்லுவாங்க. அதாவது நம்ம வீட்டை நம்ம எப்படி சுத்தமாக வச்சுப்போமோ அந்த மாதிரி வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்கான ப்ராக்டிக்கல் செய்முறையெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. வீட்டு உபயோகப் பொருட்களை கையாளுதல், அதாவது வீட்டில் உள்ள திங்ஸை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம், எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும் அந்த மாதிரி. ப்ளஸ் வந்து இந்த கண்ணாடி பொருள்லாம் இருக்கும், அதெல்லாம் பத்திரமான இடத்துல வைக்கணும். அது மாதிரி உள்ளது இது. உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல், சில டைமில் நீங்கள் வந்து உணவு தயாரிக்கிற மாதிரி இருக்கும், அதை வந்து நீதிபதிக்கெலாம் பரிமாறணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. துப்புரவு மற்றும் தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல், கார்டன் பராமரிக்கிறவங்களாம் வந்து அதில் உள்ள அந்த தோட்டக்கலை உபகரணங்கள்லாம் பராமரிக்க தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு, வாட்டர்லாம் வந்து கரெக்டாக நம்ம வந்து அந்த செடிகளுக்கெல்லாம் விடுறாங்களா அதெல்லாம் தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள் உட்பட இதர வீட்டு வேலைகள் அடிப்படையில் அவர்களின் திறனை பரிசோதிக்க அழைக்கப்படுவர். மொத்தமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் உள்ள ஒர்க் எல்லாம் உங்களுக்கு பண்ண தெரியுதா, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து கோர்ட்டில் மட்டும் தான் வேலை இருக்கும் அப்படின்னு இல்லை, நீதிபதியோட வீட்லேயுமே வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும். இந்த ஒர்க்லாம் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து 70க்கு குறைஞ்சது ஒரு 28 மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும். அப்படி எடுத்தால் தான் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வாய்மொழி தேர்வுக்கு வந்து செலக்ட் ஆவீங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 மார்க்குக்கு இருக்கும். ப்ராக்டிக்கல் 70, டைரக்ட் இன்டர்வியூ வந்து 30 மார்க்கு. இது டோட்டலாக சேர்த்து தான் 200 மார்க். இதில் இருந்து தான் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் போட்டு அதில் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்களான்னு ஃபைனல் லிஸ்ட் வந்து விடுவாங்க. இந்த டைரக்ட் இன்டர்வியூக்கு வந்து 1:3, அதாவது ஒரு வேலைக்கு 3 பேர் அப்படின்னு இன்டர்வியூ பண்ணுவாங்க. இந்த கோர்ட் எக்ஸாமோட ஃபைனல் ரிசல்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து 2021 உள்ளது. இதில் வந்து உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, யூசர் ஐடி வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க, என்ன போஸ்ட்டு, அதில் யார் யார் செலக்ட் அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக வந்து போட்டிருப்பாங்க. இதில் உங்கள் நம்பர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த நீங்கள் அப்ளை பண்ண ஒர்க்கில் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கணும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, காப்பி அட்டெண்டர், எல்லா வாட்ச்மேனு, இது எல்லாமே இருக்கும். யாரெல்லாம் இந்த கோர்ட் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி கண்டினியூவாக அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.